ஏன் அஜித் குமார் வீட்டுக்கு போல? அஜித் குமார் வீட்டுக்கு அமைச்சரை அனுப்பி வைத்தார். எங்களுடைய ஏன் பொறுப்பு திரு அமைச்சராக உதயநிதி இருக்கக்கூடிய ஸ்டாலின் போல? ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் சம்பவம் நடந்தபோது ம், ம், கொரோனா காலகட்டம். ம். அன்றைக்கு வேக வேகமா ஓடினாரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்? இன்றைக்கு துணை முதலமைச்சர் தானே. எங்க சீஃப் மினிஸ்டர் அவர் போல ரைட்டு இங்க இருக்காரு. துணை முதலமைச்சர் சம்பவம் போயிருக்கலாம்ல. நடந்தவுடன் எங்களுடைய அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் பெரிய கருப்பன் அவர்களை நேரடியாக களத்திற்கு செல்ல வைத்து அங்கே தொலைபேசியிலே அழைத்து எங்களுடைய முதல்வர் பேசியிருக்கிறார். நான் கேட்ட அவர்கள் கேள்வி தேவையான துணை உதவிகளை முதலமைச்சர் ஏன் சார் போல? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கு வேக வேகமா ஓடி போனவர் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு போனாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ம். இன்னைக்கு துணை முதலமைச்சர் அவர் போயிருக்கணும்ல அஜித் குமார் வீட்டுக்கு. ஆறுதல் சொல்லியிருக்கணும்ல. ஏன் அந்த வீட்டுக்கு போல? அமைச்சர் போக தான் செய்வார். ஆமா, அந்த ஊருக்காரர் அவரு போக தான் செய்வாரு. ம். ஏன் துணை முதலமைச்சர் போலன்றது என்னோட கேள்வி. சிம்பிள் கேள்வி அவ்வளவுதான். இல்ல, ஏற்கனவே அவருக்கு ஆய்வு கூட்டங்கள் நிறைய அலாட் பண்ணியிருந்ததுனால சார் நீங்க பல கூட்டங்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு வேக வேகமா ஓடின ஆளுங்க தானே சார். இன்னைக்கு ஏன் சார் எங்க போல? போனோம்? வேக வேகமா எங்க போனோம்? 2020 ஓடலையா? இப்ப நீங்க ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் நீங்க தான் எடுத்தீங்க. நான் இல்ல எடுக்கல. இல்ல. சரிங்களா? ம். நீங்க தான் சொன்னீங்க அதிமுக ஆட்சியில் நடந்துருச்சு. ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் வீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி போனாரா அன்னைக்கு? எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் சொன்னாரா? நான் வந்து உதயநிதி எடப்பாடி ஸ்டாலின் பழனிசாமி அரசு வேலையை அந்த குடும்பத்துக்கு வழங்கினாரா? அப்பெல்லாம் அமைதியா நானு இருக்கிறீங்க. நான் இன்னைக்கு எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் போயிருக்கிறார் களத்திற்கு. ம். எங்களுடைய முதல்வர் பேசலன்னு சொல்லியிருப்பீங்க. பேசியிருக்கார். ம். அந்த குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்திருக்கிறார். இதை விட என்னங்க வேணும்? இல்ல, நீங்க நீங்க களத்திற்கு நீங்க போனாதான் அழகா மறைக்கிறீங்க. முதல்வர் வந்து அழகா மறைக்கிறீங்க. நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் போலன்னு அதான் கேட்கிறேன். களத்திற்கு எங்களுடைய துணை முதல்வர் போனாதான், களத்துக்கு போனாதான் எல்லாமே நடக்கும். அப்படி இல்ல, இல்ல சார். களத்திற்கு போனாவே எல்லாமே நடந்திருக்கு சார் இன்னைக்கு.